வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான ஒரு கம்பு லட்டு எப்படி பண்ணலாங்கிறத பாத்துடலாமா? மில்லட்ஸ் ஃபேமிலி சேர்ந்த இந்த கம்பு பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பேர்ல் மில்லட்னு சொல்லுவாங்க, சில இடங்கள்ல பாஜ்ரான்னு சொல்லுவாங்க. கம்பை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய பாப்புலர் ரெசிபிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பங்கூழு, கம்பு தோசை, கம்பு சோறு. இன்னைக்கு அந்த கம்பை யூஸ் பண்ணி நம்ம ஸ்வீட் கிரேவிங்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு லட்டு பண்ண போறோம். இந்த லட்டுல புரோட்டீன் கண்டென்ட்டுக்காக நான் சத்து மாவு சேர்த்திருக்கேன். அதாவது கருப்பு கொண்டக்கடலையை வறுத்துட்டு பொடி பண்ணிட்டு அந்த மாவு இதுல நம்ம சேர்த்துக்க போறோம். கம்புல பாத்தீங்கன்னா நிறைய அயன் இருக்கு. ஸோ அது கூட புரோட்டீன் கொஞ்சம் வெல்லம் சேர்த்து தான் இந்த லட்டு பண்ணியிருக்கேன். இந்த லட்டுவோட ஃபுல் ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கப் அளவுக்கு கம்பை ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க. கம்புல பாத்தீங்கன்னா நிறைய தூசி, அதுக்கப்புறம் அந்த குச்சிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுக்கிறதுக்காக நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்க போறோம். தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு மேலே ஃப்ளோட் ஆகி வரும். ஸோ அந்த தண்ணியை 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு நீங்க டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்கிற தண்ணியில நம்ம அலம்பி வச்சிருக்கிற கம்பை சேர்த்துட்டு ரோலிங் பாயில் வர வரைக்கும் 1 to 2 minutes நம்ம பாயில் பண்ணிக்க போறோம். ஸோ லட்டுவில் பார்த்தீங்கன்னா கம்போட அழுக்கும் போயிடும், பிளஸ் கம்பு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சேஃபாகவும் இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. கொதி வந்த அந்த தண்ணி கம்பு மிக்சரை ஒரு வடிகட்டியில சேர்த்துட்டு எக்ஸஸ் வாட்டர் எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் வாட்டர் கொஞ்சம் ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறமா ஒரு டவலை விரிச்சிட்டு நம்ம வடிகட்டின அந்த கம்பை இதுல சேர்த்துட்டு காயிற வரைக்கும் ஃபேனுக்கு அடியில மூடி போட்டு அப்படியே விட்டுருலாங்க. 4 to 5 hours ஆகுது ஃபேன் கடியில இருந்தாதாங்க கொஞ்சம் ட்ரை ஆகும். அப்படியே டவல் போட்டே மூடி விட்டுருங்க, இல்லைன்னா அழுக்கு குப்பையெல்லாம் இந்த கம்புக்குள்ள வந்துடும். எக்ஸஸ் வாட்டர்லாம் போனதுக்கு அப்புறம் கம்பு நல்லா ட்ரையா இருக்கும். பட் உள்ள பாத்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் கட்டாயமா இருக்கும். அதுக்காக நம்ம மறுபடியும் இந்த கம்பை வறுத்துக்க போறோம். வெயில காய வைக்க வேண்டாங்க, ஃபேன் கடியிலேயே இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி டவல்ல இருக்கிற கம்பை ஒரு ட்ரை கடாயில ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கலர் மாறி உங்களுக்கு நல்ல இந்த பொரிஞ்சு வரும், அது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கணும். பொறப்பொறன்னு இருந்தாதான் உங்களால பவுடரா அரைக்க முடியும். தொட்டு பாருங்க, கையில பிசு பிசுப்பு ஓட்டும். லோ ஃப்ளேம்ல வச்சு கரண்டி வச்சு வறுத்துட்டே இருங்க, அப்பதான் ஈவனா ரோஸ்ட் ஆகும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல பாத்தீங்கன்னா உதிரி உதிரி ஆகி உங்களுக்கு பாப்கார்ன் மாதிரி படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நீங்க வறுத்துக்கணும். உங்களுக்கு கம்பு பாப்கார்ன் வேணும்னா இந்த ஸ்டேஜ்லயே நீங்க நல்லா படப்படன்னு பொரிஞ்சதுக்கு அப்புறமா சீசனிங் போட்டு கூட சாப்பிடலாம், அதுவுமே டேஸ்டியா தான் இருக்கும். கம்மிங் பேக் டு கம்பு லட்டு. வறுபட்ட இந்த மிக்சரை நல்லா ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு பொடியை அரைச்சிக்கோங்க. எவ்வளோ நைஸா அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸா அரைச்சிக்கோங்க. இப்போ லார்ஜர் குவான்டிட்டிஸ்ல பண்றீங்கன்னா நீங்க மிஷின்ல கொடுத்து கூட அரைச்சிட்டு வரலாம். மிக்சியில ரொம்ப ஃபைனா பொடியாகாது. பிளஸ் இந்த ரப்பர் கிட்ல 1-2 முழு கம்பு இருக்கும், அதுக்காக நம்ம நல்லா சலிச்சுக்கலாம். லட்டு ஸ்மூத்தா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபைன் சலடையில சலிச்சுக்கோங்க. இல்ல கொஞ்சம் குறக்குறன்னு இருந்தா பரவாயில்லன்னா ஹோல்ஸ் பெருசா இருக்கிறதுலயே நீங்க சலிச்சுக்கலாம். மேலே தேங்கின அந்த கம்பு மிக்சரை மறுபடியும் நீங்க மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நைஸா அரைச்சி எடுத்துட்டு அதையுமே சலிச்சுக்கோங்க. மேலே திப்பி ஏதாவது இருந்தா நீங்க எது தோசை மாவுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சியில அரைச்சோங்கிறதுனால இந்த மாவு கொஞ்சம் வார்மா தான் இருக்கும். இந்த வார்மான மாவுக்கு மேலேயே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். மாவோட சூடு பிளஸ் கை சூட்டில் பார்த்தீங்கன்னா நெய் உருகி உங்களுக்கு இந்த மிக்சரோட பிளெண்ட் ஆகி நல்லா கிரம்பிள் ஆகி வரும். நல்லா எல்லா பக்கமும் நெய் பரவுற மாதிரி ரப் பண்ணி விட்டுக்கோங்க. கையில எடுத்து பிடிச்சா மாவு ஒன்று சேர்ந்து வரணுங்க, உதுத்து விட்டா உதிர்ந்து போகணும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ உங்க வீடே ஃபுல்லா வாசனையா ஆயிடும். நெய், ஏலக்காய், இந்த மாவு சேர்ந்து ஏதோ ஸ்வீட் பண்றீங்கன்னு வீட்டில் இருக்கிறவங்களா கண்டுபிடிச்சிருவாங்க. இது கூட நான் சொன்ன மாதிரி புரோட்டீன் கண்டென்ட்டுக்காக 1/2 கப் அளவுக்கு சட்டு ஃப்ளோர் ரெடிமேடா கடைகள்லயும் கிடைக்குது. இல்லைன்னா கருப்பு கொண்டக்கடலை வாங்கி நல்லா பொறப்பொறன்னு வறுத்து பொடி பண்ணி சலிச்சுட்டு இதுல சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவு கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம வெள்ளத்தையுமே கரைச்சி சேர்த்துக்க போறோம். பட் மாவுல நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்காக நான் கொஞ்சமா நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன். ஒரு பாத்திரத்துல 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணியிலே வெள்ளத்தை நல்லா உருக்கிக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சு பொலன்னு கொதி வரும் போது நீங்க வடிகட்டிட்டு மாவுல இந்த வெள்ளை மிக்சர் சேர்த்துக்கலாம். பாகு வரணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்க இஷ்டம் தாங்க. நல்ல ஸ்வீட்டா லட்டு வேணும்னு நினைச்சீங்கன்னா 1/2 கப் சேர்த்துக்கோங்க. இல்ல கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருந்தா போதும்னு நினைச்சீங்கன்னா 1/4 கப் சேர்த்தா போதும். கம்பு மாவு கொஞ்சம் ட்ரையா இருக்குங்கிறதுனால உங்களுக்கு ஸ்வீட்னஸ் நிறைய இழுக்கும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருத்து. வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாவுல இந்த வெள்ளை மிக்சர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எனக்கு பாத்தீங்கன்னா மொத்த மிக்சருமே தேவைப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. சூடா இருக்கும், அதனால இனிஷியலா நீங்க கலக்கும் போது கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. மாவோட எல்லா பக்கமும் இந்த வெள்ளத்தோட வெட்னஸ் உங்களுக்கு படணும். பாக்கி இருக்கிற வெள்ளை பாகியுமே சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பிசைஞ்சுக்க போறோம். கை போட்டு பிசைச்சுக்கோங்க, அப்பதான் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். இல்லைன்னா ஒரு சைடுல ஸ்வீட்னஸ் தங்கிடும். இந்த மாதிரி வெள்ளத்தை கரைச்சி பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது. 2 டைப் ஆஃப் லட்டு பண்ணலாங்க. ஒரு டைப் ஆஃப் லட்டுல பாத்தீங்கன்னா நெய்யை உருக்கிட்டு அதோட மாய்ஸ்சர்லயே நம்ம லட்டு பிடிக்கலாம்.
அது கொஞ்சம் ரிச்சா இருக்கும், கேலரி கொஞ்சம் ஜாஸ்தி. இல்லைன்னா அந்த வெள்ளைப்பாகோட ஈரப்பதத்திலே நீங்க லட்டு பிடிச்சிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைக்கோங்க. அப்பதான் ஸ்வீட்னஸ் மாவோட எல்லா பக்கத்துலயும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். அப்படியே பார்க்கும்போது ட்ரை மாவே தெரியக்கூடாதுங்க. இப்போ இது அப்படியே உருண்டை பிடிக்க வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சர் தேவைப்பட்டதுன்னா நீங்க சேர்த்துக்கலாம். கையில கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு அந்த நெய்யோட வாசனையிலே நம்ம உருண்டை பிடிச்சோம்னா உருண்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் வாசனையாகவும் இருக்கும். அங்கங்க கடிக்கும் போது உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா குட்டி குட்டி பீசஸா முந்திரி பாதாம்லாம் சாப் பண்ணி நெய்ல வறுத்துட்டு கூட நீங்க இந்த மாவுல சேர்த்துக்கலாம். பட் நான் இன்னைக்கு எல்லாருக்கும் ஈஸியா பண்ணக்கூடிய அஃபோர்டபுளா இருக்கிற ஒரு கம்பு லட்டு பண்ணுங்கிறதுனால ட்ரை ஃப்ரூட் சேர்க்கல. இந்த மாதிரி லட்டு பண்ணி நீங்க குழந்தைங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வைக்கிறீங்கன்னா கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் தனியா கூட வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மாவு எடுத்துட்டு கைக்கு நடுவில் வச்சு ப்ரெஷர் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு உருண்டை ஃபார்ம் ஆயிடும். அப்படியே உருட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சூப்பரான லட்டு ரெடி ஆயிடும். சூப்பரான கம்பு லட்டு ரெடிங்க. ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்தா இந்த மாதிரியான லட்டூஸ் பண்ணி கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோட நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.